துலாம். ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். பஞ்சமத்தில் அமர்ந்த சுக்கிர பகவானால் பஞ்சமாதிபதி சனியாலும் யோகம் பெற காத்திருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை, அதாவது 24/3/2024 முதல் 30/3/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி துளாராசி என்பதே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே உங்கள் ராசி அதிபதியாகிய சுக்கிர பகவான் பஞ்சமாதிபதியாகிய சனி பகவானோடு செவ்வாய் பகவானோடு இணைந்து 5ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். 6ஆம் இடத்திலே சூரிய பகவானும் ராகு பகவானும் அவரோடு புத பகவானும் அமர்ந்திருக்கின்றார். 7ஆம் இடத்திலே குரு பகவானும் விரயஸ்தானத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதியாகிய சந்திர பகவான் 12, 1, 2 ஆகிய இடங்களில் இந்த வாரம் உங்களுக்கு பயணிக்க காத்திருக்கிறார். ஜீவனாதிபதியின் வருகையினால் இன்னும் யோகமும் லாபமும் உங்களுக்கு நிறைய கிடைக்கப் போகிறது. அன்றே இந்த வாரத்தில் சந்திராசிரமமோ வேதியோ இல்லை. அதுதான் மிகப்பெரிய லாபம். அப்போ சந்திராசிரமோ வேதியோ இல்லாதப்ப இந்த வாரம் முழுவதும் நமக்கு சுபமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை 24/3/2024 அன்றைய தினம் பௌர்ணமி திதி, உத்திர நட்சத்திரம், அமிர்த யோகம் கூடிய ஒரு அருமையான நாள். அடுத்தபடியாக 25/3/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு பகல் 1 மணி வரை பௌர்ணமி திதி. அதன் பின்பு தேய்பிரையில் வரக்கூடிய முதல் திதி பிரதமை திதி. பகல் 11 மணி வரை உத்திர நட்சத்திரமும் அதன் பின்பு அஸ்த நட்சத்திரமும் அன்றைய தினம் வருகிறது. சித்த யோகம் கூடிய நாள் அன்று பங்குனி உத்திரம். அடுத்து செவ்வாய்க்கிழமை 26/3/2024 பகல் மதியம் 3 மணி வரை பிரதமை திதி. அதன் பின்பு துவிதியை திதி, தேய்பிரையில் வரக்கூடிய துவிதியை திதி வருகிறது. அதே மாதிரி மதியம் 2 மணி வரை அஸ்த நட்சத்திரம், அதன் பின்பு சித்திரை நட்சத்திரம் வருகிறது. சித்த யோகம் கூடிய நாள். அதற்கு அடுத்தபடியாக இந்த வாரத்தில் சுபமான நாள் அப்படின்னு சொன்னால் புதன்கிழமை 27/3/2024 திதியை பொறுத்த மட்டுக்கும் மதியம் மாலை 5 மணி வரை திருதியை திதி, மாலை 5 மணி வரை துவிதியை திதி, அதன் பின்பு திருதியை திதியும் ஆரம்பிக்கிறது. சித்திரை நட்சத்திரம் மாலை 4 மணி வரை, அதன் பின்பு சுவாதி நட்சத்திரம். அன்று சித்தியோகம் கூடிய நாள், சுப முகூர்த்த நன்னாள். அடுத்து 28/3/2024 வியாழக்கிழமைக்கு மாலை 5 மணிக்கு மேலே சதுர்த்தி திதி வருகிறது. தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி என்பதனால் அன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி நாளாக அமைகிறது. அடுத்து அன்றைய தினம் 6 மணிக்கு மேலே விசாக நட்சத்திரம் வருகிறது. அமிர்த யோகம் கூடிய நாள், அந்த நாள் கரிநாள். அடுத்து வெள்ளிக்கிழமை 29/3/2024 திதி மாலை 6 மணி வரை பஞ்சமி சதுர்த்தி திதி, அதன் பிறகு பஞ்சமி திதி. அதே மாதிரி இரவு 7 மணிக்கு மேல் அனுச நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள் சொல்லக்கூடிய சனிக்கிழமைக்கு 30/3/2024 அன்றைய தினம் இரவு 7 மணிக்கு மேலே சஷ்டி திதி வருகிறது. அதே போல் இரவு 7 மணிக்கு மேலே கேட்டை நட்சத்திரம் வருகிறது. சித்தியோகம் கூடிய நாள். இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். துளாராசி என்பதே உங்கள் ராசிக்கு இந்த வட்டம் பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். தனாதிபதியாகிய செவ்வாய் பகவானோடு சுக்கிர பகவான் இணைந்து பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்த காரணத்தினால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். கடனாகவோ
அல்லது பிரத்யேக பணமாகவோ உறவினருடைய பணமாகவோ உங்களிடம் நிறைய பணம் பொருளாதாரம் சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உறவுகளால் நன்மைகள் கிடைக்கும். உறவினருக்கு நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டிய உதவிகளும் இருக்கும். யோக பலம் கூடிய இந்த இனிய வாரத்திலே தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு சிறந்த நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் ஜீவனாதிபதியாகிய சந்திரபகவான் உங்கள் ராசியிலே அமரும் பொழுது ஜீவன லாபத்தை பல்கி பெருகுவார். புதிய முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். முன்பு இருந்த தொய்வு நிலைகளையெல்லாம் மாற்றி லாபகரமாக நடத்துவதற்கு உதவி செய்வார். அவ்வளோ யோகம் இருக்கனால இந்த வாரத்தில் துளாராசி நண்பர்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு அது அடிமை உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அல்லது அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு கூடிய வாரமாக அமைகிறது. லாபாதிபதி சூரிய பகவான் 6ஆம் இடத்திலே அமர்ந்திருக்க காரணத்தினால், பாக்யாதிபதியோடு சேர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால் யோக பலங்கள் நிறைய கிடைக்கும். சிலருக்கு பணி மாற்றங்கள் அல்லது பணி சுமைகள் குறைவதற்கான வாய்ப்பு, இடமாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இவையெல்லாம் ஏற்படலாம். இந்த நேரத்தில் சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் 3 நாட்கள் நல்ல நாளாக வருது. வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பௌர்ணமி திதி வருகிறது. திங்கட்கிழமை அன்றைக்கி பங்குனி உத்திரம் வருகிறது. புதன்கிழமை அன்றைக்கி சுப முகூர்த்த நாள் வருகிறது. வியாழக்கிழமை அன்றைக்கி சங்கட சதுர்த்தி. அப்போ இந்த வாரத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாட்கள் சுப நாட்களாக வரும் காரணத்தினால சுபமங்கல நிகழ்ச்சிகளை பேசலாம், அதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம். உறுதி செய்வதற்கான வாய்ப்புகளோடு இந்த வாரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். யோக பலம் உண்டு. உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சற்று கவனம் செலுத்துங்கள். ஏன்னா செவ்வாயோடு சேரும் பொழுது உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சனியோடு சேரும் பொழுது நீர் சம்பந்தப்பட்டது, அதாவது உஷ்ணமும் நீரும் கலக்கிறப்ப சளி தொல்லைகள் அல்லது வறட்டு இருமல் ஏன்னா உஷ்ண காலகட்டங்கள் இல்லையா, அதனால் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி தேவையில்லாத உணவுகளையோ அல்லது அதிக காரமுள்ள உணவுகளையோ ஒத்துக்கொள்ளாத உணவுகளையோ ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நன்கு. பெண்களுக்கு கணவன் மனைவி இருவரும் கருத்தொருமித்து காதலால் அன்புறுவர் என்ற நிலை ஏற்படும். ஏன்னா 5ஆம் இடம் என்பது காதல், அந்யோன்ய பாவம், இவைகளெல்லாம் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு துளாராசி பெண்களுக்கு யோக பலங்கள் உண்டு. குழந்தைகளால் லாபம், குழந்தைக்கு லாபம், புத்திர யோகமும் கொண்ட ஒரு அருமையான வாரமாக இந்த வாரம் அமைகிறது. யோக பலம் மிகுந்த இந்த வாரத்திலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியிலே அவரவர் இல்லத்து குல தெய்வங்களையும் முன்னோருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். திங்கட்கிழமை பங்குனி உத்திரம் வருகிறது, முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். சங்கடகர சதுர்த்தி வியாழக்கிழமை வருகிறது, விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பஞ்சமி திதி, தேய்பிரை பஞ்சமி திதி வருகிறது, வாராகியம்மனை வழிபாடு செய்யுங்க. இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சுப யோக பலங்கள் நிறைய கிடைக்கும். ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.